குரு பெயர்ச்சி சாதகமானது. அடுத்து ராகு கேது பெயர்ச்சியும் 2026ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கும். 2026 நவம்பர் 13ஆம் தேதி நடக்கும். அதுவும் ஜென்மத்துக்கு கேது வருவார், குருவோட சேர்க்கை பெறுவார், 7ஆம் இடத்தில் ராகு இருப்பார். அவர்கள் மட்டும் என்ன செய்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை நான் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கும் தருவாயில் சொல்லுவேன். இருப்பினும் அஷ்டமச்சனி நிவர்த்தி, குரு பெயர்ச்சி உச்சம், ராகு கேது தொடர்பு, தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கடகராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் காலம். கெட்ட நேரத்தில் நல்லோர்கள் அனைவரும் இறைவனிடத்தில் போய் முறையிடுவார்கள், தன்னுடைய குறைகளை சொல்வார்கள். ஆனால் இறைவன் ஆபத்திலிருந்து பாதுகாத்திருப்பாரை தவிர பொருளாதாரம் கொடுத்திருக்க மாட்டார். அப்போ ஆபத்துங்கிறது நிகழாமல் பாதுகாப்பது தான் இறைவனுடைய நோக்கம். பொருளாதாரம் என்பது கோள்களின் நோக்கம். ஆகவே வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவது காலம் கூட 2026ஆம் ஆண்டு தான் கடகராசி நேயர்களுக்கு. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதும், பட்ட கடனை அடைப்பதும், வழக்கு இருந்தால் விடுதலை ஆவதும் அல்லது அதில் வெற்றி பெறுவதும், இப்படி பல வகையான சாதகமான சூழ்நிலைகளை 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். உங்களோடு 2026ஆம் ஆண்டு பற்றி பேசியது சந்தோஷம், மகிழ்ச்சி. கடகராசி நேயர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும். எல்லா நலன்களும் பெற்று நல்வாழ்வு வாழ கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அன்னை பராசக்தி தான். அவர்கள் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லருள் புரிவாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன்.